வணக்கம் நண்பர்களே. சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். சொல்ல முடியாத தாங்க முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரே ஒரு சாரியில் முடிச்சிட்டாரு. அப்புறம் அந்த பையனுடைய அந்த அஜித்குமாருடைய தம்பிக்கு வேலை நிவாரணம் இப்படி போயிட்டு இதை அப்படியே விட்டுட்டு கடந்து போயிட முடியாது. இனிமேல் இது மாதிரியான ஒரு தவறு நடக்கக்கூடாது. நீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கு தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு ஒரு குடிமகனை கொன்றிருக்கிறது. நீதி அரசருடைய வார்த்தை இது. தமிழ்நாடு அரசு ஒரு குடிமகனை கொன்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு முழு முதல் பொறுப்பு யாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சரை தான் இது சார்ந்தது. அரசு நிர்வாகத்தை மொத்தமாக எல்லா வகையிலையும் கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் தான் இதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும். இது ஒரு பக்கம். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அஜித்குமாருக்கு பார்த்தீங்கன்னா வெளிக்காயங்கள் மட்டும் 44, உள்காயங்கள் 18. அடிப்படாத உறுப்பில் எல்லா பக்கங்கள்லையும் அங்கே ரத்த கசிவு கடைசியில் யூரின் பிளட்டு வந்ததாகவும் காது வழியாக பிளட்டு வந்ததாகவும்லாம் இது தகவல், அதிகாரப்பூர்வமான தகவல் இது. இப்போ இதெல்லாம் இந்த நீங்கள் அடித்த இடத்துல அந்த காயம், அந்த இரத்தக்கரை இதெல்லாம் ஏன் இல்லை? இதெல்லாம் போலீஸார் மறைச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. ரெண்டாவது, இது இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தாரை கூட்டு போய் 50 லட்ச ரூபா பணம் தரேன், நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் போய் அவங்கக்கிட்ட சமாதானம் பேசியிருக்காங்க. இதுக்கு கூட ஒரு டிஎஸ்பி போயிருக்காரு. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குமான்றது ஒரு சந்தேகத்துக்கு இடமான இது. வாய் வழியான ஒரு புகார், வாய் வழியான ஒரு மேலிடத்தினுடைய உத்தரவு. இந்த உத்தரவில் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் அடித்து கொல்லப்பட்டு இருக்கிறான் காவல் நிலையத்துக்கு அப்பால். இதுதான் இப்போ இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எவ்வளோ ஒரு கொடூரமாக அவர் கேட்குறாரு. எப்படி நீங்கள் இப்படி ஒரு குடிமகனை ஒரு அரசு கொண்டு இருக்கிறதுனா அது என்ன வார்த்தை? அது எப்படி எவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் நான். எந்த அவதூறுகளாலும் எங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இன்றைய பத்திரிகையில். எந்த அவதூறுகளாலும் எங்களை வீழ்த்த முடியாதான். நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போ இந்த அஜித்குமாரனுடைய கொலை கூட ஒரு அவதூறு தான். இப்போ அந்த அவதூறு அப்படின்றது எப்படி தலைமைச் செயலகத்திலேருந்து ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் இது நடந்திருக்குது. இப்போ யாரை என்ன சொல்கிறது? இப்போது அப்போ இவருக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லையா? இந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அவதூறுகளால் அவர் பாட்டில் அவர் நிகழ்ச்சி இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்சியிலையுமே இப்படி நடந்தது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடிமகனை ஒரு அந்த செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க, அந்த வாட்ச்மேன் வேலை செய்கிறவங்க ஒப்பந்த அடிப்படையில் இந்த டெண்டர் எடுத்து அதை நடத்தக்கூடிய ஒரு இதில் ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு பையனை கூட்டு கொண்டு போய் ஒரு ஒரு வக்கீல் சொல்கிறாரு 100 ரூபாய், அது 500 ரூபாய்க்கு நடந்த வாக்குவாதம். அதனால் இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த அம்மா நிக்கிதான்றவங்க ஃபோனை பண்ணி இப்படி ஒரு இதை சொல்லி அங்கேருந்து ஃபோன் கால் இந்த தனிப்படை இப்படி ஒரு இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. காணொலியிலலாம் வந்துட்டு இருக்கு. 500 ரூபாய்க்கு ஒரு உயிரா? அதுக்கப்புறம் 50 லட்ச ரூபாய் அதுக்கு பேரமா? அப்போ அங்கே இருக்குது ஒரு 50 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம், இதை நீங்கள் இப்படியே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பெண்மணியால் முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அங்கேருந்து வந்த உத்தரவின் பேரில் தான்
இப்படிப்பட்ட ஒரு பேரம் நடந்திருக்கு. அங்கிருந்து உத்தரவிட்டது யார்? யார் அந்த சார்? நிச்சயமாக நமக்கு அதெல்லாம் வந்து தெரிஞ்சாகணும். ஏற்கனவே வந்து அண்ணா பல்கலையில் நடந்த அந்த யார் அந்த சார்ன்றது தெரியாமல் இருக்குது. தெரிய வரும். அது ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் அது கண்டிப்பாக தெரியும். இந்த சார் யாருன்றது தெரியணும்ல. இதெல்லாம் வந்து கேள்வி. நாம் வந்து இப்போ எல்லா விஷயங்களுக்குமே வந்து நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தான் தட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவினுடைய முன்னெடுப்பு காரணமாக தான் இது வந்து வெளியவே வந்திருக்கு. மீடியாக்கள்லாம் இன்றைக்கி உக்காந்துட்டு வந்து பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா அது கூட பூசி மொழிகிட்டு இருப்பாங்க. அடுத்து இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. இதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாக கடுமையாக ஒரு குடிமகன், ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகன் உழைப்பவனுக்கு என்ன தான் இது இருக்குது? அவன் போய் வாட்ச்மேன் வேலை செய்கிறான். அந்த பையன் அவனை கூட்டு போய் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சாதாரணமான ஒரு வாயில் நடந்த ஒரு பேரத்துக்கு அது கூட வந்து அவன் ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் கேட்டிருக்கான். இந்த ஒரு சின்ன ஒரு 500 ரூபாய் விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தலைமைச் செயலகத்தை அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த பவர்ஃபுல் லேடியா இது. இந்த அம்மா வந்து ஏற்கனவே 2010 இவங்க ஆட்சியில் ஆட்டம் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் என்ன நடக்குது இந்த நாட்டிலங்க? இப்போ இதுக்கு மேலே வந்து இவருக்கு வந்து ஓட்டு போட்டு இவரை திரும்ப தேர்ந்தெடுக்கணுமா தமிழ்நாடு மக்கள்? இன்னைக்கு அஜித்குமார் வீடு அடுத்தடுத்து இப்படி தொட்டு தொடர்ந்துக்கிட்டே வரும். இவன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும். இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. இவன் கட்சிக்காரெல்லாம் நல்லா இருப்பான். சாக வேண்டியது வந்து பொதுமக்கள் தான்.